பிரியா பவானி சங்கர் ரீசெண்டா கிழக்கு கடற்கரை சாலையில பல கோடி மதிப்பிலான பங்களா ஒன்று வாங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு லக்ஸரி காரையும் வாங்கியிருந்தாங்க. இந்த வீடு மற்றும் காரோட மதிப்பு மட்டுமே பல கோடிகளை தாண்டும். ஆனா நடிகை பிரியா பவானி சங்கரோட சம்பளம் ஒரு படத்துக்கு அதிகபட்சமா 30 லட்சம் மட்டும்தான் கொடுப்பாங்க. இதுவரை பிரியா பவானி சங்கர் நடிச்சதும் ஒரு சில படங்கள் தான். தன்னுடைய தனிப்பட்ட செலவு நடிகை அப்படின்னா ஒரு மாசத்துக்கு அவங்களுக்கு மட்டுமே எவ்வளவு செலவாகும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த வகையில அவங்களோட தனிப்பட்ட செலவு எல்லாம் போக எப்படி பல கோடி மதிப்பிலான பங்களாக்கோ சொகுசு காருக்கோ பிரியா பவானி சங்கர் அதிபதி ஆனாங்க அப்படின்றத ரீசெண்டா ஒரு பேட்டியில நடிகர் பைல்வான் ரங்கநாதன் அதிர்ச்சி தரக்கூடிய தகவலா சொல்லியிருக்காரு. பிரியா பவானி சங்கர் நியூஸ் ரீடரா இருந்துகிட்டு இப்போ நடிகையா மாறினவங்க. இவங்களுக்கு தனி ரசிகர் பட்டாலுமே இருக்கு. செய்தி வாசிப்பாளரா இருந்தா மட்டுமே போதும். நிறைய சினிமா தயாரிப்பாளர்களோட கண்கள்ல அவங்க தானாவே படுவாங்க. செய்திகள் வாசிக்கும் போது அவங்களோட முக பாவனையை வச்சே இவங்களுக்கு சினிமால வாய்ப்பு கொடுக்கலாமா வேண்டாமான்னு நிறைய ப்ரொடியூசர்ஸ் யோசிச்சுட்டு இருப்பாங்களாம். அப்படி ஒரு தயாரிப்பாளர் பிரியா பவானி சங்கரை ரொம்ப பிடிச்சு போய் அந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கதை சொல்ல வந்த ஒரு டைரக்டர் கிட்ட, நீ இந்த படத்துக்கு ஹீரோயினா பிரியா பவானி சங்கரை போட்ட அப்படின்னா நான் உன்னோட படத்தை ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த டைரக்டரும் பிரியா பவானி சங்கரை கான்டாக்ட் பண்றதுக்கோ அவங்க கிட்ட கதை சொல்லி கால் ஷீட் வாங்குறதுக்கோ ரொம்ப ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா பிரியா பவானி சங்கர் கடைசி வரை கால் ஷீட் கொடுக்கவே இல்லை. இதை போய் அந்த டைரக்டர் அந்த ப்ரொடியூசர் கிட்ட சொல்லும் போது அவர் மறுபடியும் சொல்லியிருக்காரு, பிரியா பவானி சங்கரை நீ ஹீரோயினா போட்ட அப்படின்னா நான் கண்டிப்பா உன் படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்றேன் அப்படின்னு. மறுபடியும் அந்த டைரக்டர் கஷ்டப்பட்டு இன்னொரு ஹீரோவை பிடிச்சி அந்த ஹீரோவை வச்சு பிரியா பவானி சங்கர் கிட்ட பேச வச்சு ஒரு வழியா கால் ஷீட்டா வாங்கினாங்க. அந்த படத்தோட ஹீரோவும் பிரியா பவானி சங்கரும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா. இந்த படத்துக்கு அப்புறமா தான் பிரியா பவானி சங்கருக்கு இந்த சொகுசு கார் சொகுசு பங்களா எல்லாமே ரொம்ப ஈஸியா கிடைக்குது அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் ஓப்பனா சொல்லியிருக்காரு. ரீசெண்டா டிமாண்டி காலனி 2 படம் ரிலீஸ் ஆயிருந்து அந்த படத்துல பிரியா பவானி சங்கர் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக இவங்க நிறைய பேட்டிகள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க பொம்மை படத்துல நடிச்ச ஒரு அனுபவத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுல பிரியா பவானி சங்கர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஏற்கனவே எஸ்.ஜே. சூர்யா கூட சேர்ந்து நான் மான்ஸ்டர் அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருக்கேன். அதே மாதிரி பொம்மை படத்திலையும் அவருக்கு ஜோடியா நான் தான் நடிச்சிருக்கேன். அப்போதான் எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கிறதா நிறைய சர்ச்சைகள் வெளியே வந்துகிட்டே இருந்துச்சு. அப்பதான் நான் சினிமாக்குள்ள வர்றேன். 2 படம் ஹீரோயினா பண்ணியாச்சு, அதுவும் ஒரே ஆக்டர் கூட. டக்குன்னு அவர் கூட எனக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னது உண்மையிலே என்னால தாங்கிக்கவே முடியல. உடனே நான் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு கால் பண்ணிட்டேன். சார் இந்த மாதிரி சொல்றாங்க சார், நான் என்ன பண்றது அப்படின்னு. உடனே அவருக்கு ஒரே சிரிப்பான். இப்பதானடா நான் ஒரு கம்பேக் கொடுத்தேன். ஏற்கனவே ஃபீல்ட் அவுட் ஆகி பல வருஷம் சினிமாவே இல்லாம இருந்தேன். இப்பதான் மறுபடியும் சினிமாக்குள்ள வந்திருக்கேன். உடனே உன்னை கிளப்பி விட்டீங்களாடா அப்படின்னு சிரிச்சிருக்காரு. எஸ்.ஜே. சூர்யா பிரியா பவானி சங்கர் கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திக்கணும். ஆரம்பத்துல எனக்கு வராத பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி சர்ச்சை அப்படின்னா அதுல கண்டிப்பா எஸ்.ஜே. சூர்யா இருந்தே தீருவாரு. இதனாலேயே நான் சினிமால இருந்து ஃபீல்ட் அவுட் ஆனேன். சோ இதை பத்தி நீங்க கவலைப்படாம முன்னேறி போங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே இன்டர்வியூல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் ராஜு அப்படின்ற ஒருத்தர் தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். கல்யாணமும் பண்ணிக்க போறேன். அடுத்த வருஷம் கண்டிப்பா எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிரும். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு எத்தனை தொடர்பு இருக்கு, நிறைய பேர் கூட நான் இருக்கேன் அப்படின்ற எக்கச்சக்க சர்ச்சைகளை கிளப்பி விட்டாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா அடுத்த வருஷம் நான் ராஜுவை கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ராஜு ரொம்ப ரொம்ப நல்ல பையன். இப்படி ஒரு நல்ல பையன் லைஃப்ல வந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சினிமால நடிக்கும் போது ராஜுவோட குடும்பமும் என்னோட குடும்பமும் மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. ஆனா ராஜு என்னைக்குமே எனக்கு இப்படி ஒரு எதிர்ப்பை கொடுத்ததே கிடையாது. உனக்கு மீடியால இருக்கணுமா, உனக்கு சினிமால நடிக்கணுமா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தாராளமா பண்ணு அப்படின்னு எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு. நானும் ராஜுவும் ஆரம்பத்துல இருந்தே ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இப்பவும் எங்களோட லைஃப் ஒரு பெரிய பணக்கார லைஃபாலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா தான் பங்களா வாங்கியிருந்தாங்க. அது வேற கதை. பட் நாங்க இப்பவும் அப்படிதான் இருக்கோம். ஸோ எங்க வீட்ல எல்லாம் இந்த மாதிரி சினிமால இருக்கிறது மிகப்பெரிய பயத்தை தான் உங்களுக்கு கொடுக்குது. ஆனா ராஜு எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. ராஜுவை போக போக தான் எங்க அம்மாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அது எந்த அளவுக்கு நிக்குது அப்படின்னா, நான் முக்கியமா ராஜு முக்கியமா அப்படின்னு எங்க அம்மா கிட்ட கேட்டா ராஜு தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த பையனை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நான் ஒன்ன விட்டுட்டு ராஜுவோட வீட்ல போய் உட்கார்ந்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.